Hi friends, welcome to RVR TNPC YouTube channel. இந்த வீடியோவில் 12th எக்கனாமிக்ஸில் தேர்ட் லெசன் வேலைவாய்ப்பும் வருமான கோட்பாடுகளும் இந்த லெசனில் புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லெசனில் ஸ்டார்டிங்கில் ஒரு கூற்று ஒன்று கொடுத்துருக்காங்க. அது யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். புகுத்தப்பட்ட சோம்பேறித்தனத்தினால் வேலை இல்லாதவர்கள் ஒழுக்கச்சிதைவு, நம்பிக்கையின்மை, வெறுப்பு உணர்வு மற்றும் சுயமரியாதை இழப்பு ஆகியவற்றால் துன்புறுகிறார்கள். இதை சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒனாக்காட் பி மற்றும் ஒனாக்காட் ஆர். புக் பேக் கொஸ்டினில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நடப்பு கூலி விகிதத்தில் வேலை செய்ய விரும்புகிற ஒவ்வொருவரும் பணியில் இருந்தால் அது டேஸ் எனப்படும். ஆன்சர் முழு வேலைவாய்ப்பு. ரெண்டாவது கொஸ்டின் அமைப்புசார் வேலையின்மையின் இயல்பு. ஆன்சர் இயங்கும் சமுதாயம். தேர்ட் கொஸ்டின் மறைமுக வேலையின்மையில் உழைப்பாளியின் இறுதிநிலை உற்பத்தி சுழியம். நாலாவது கொஸ்டின் தொன்மை பொருளியல் கோட்பாட்டின் முதன்மையான இயல்பு. ஆன்சர் பொருளாதாரம் எப்போதும் சமநிலையில் இருக்கும். ஐந்தாவது கொஸ்டின் ஜேபி சே ஒரு டேஸ் தொன்மை பொருளியலாளர். ஆறாவது கொஸ்டின் கீன்ஸின் கருத்துப்படி முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் எப்படிப்பட்ட வேலையின்மை காணப்படுகிறது. ஆன்சர் குறைவு வேலைவாய்ப்பு. ஏழாவது கொஸ்டின் வேலைவாய்ப்பு பற்றி தொன்மை கோட்பாட்டின் மைய கருத்து என்பது. ஆன்சர் அங்காடி விதி. எட்டாவது கொஸ்டின் கீன்ஸின் கூற்றுப்படி வேலையின்மை என்பது டேஸ். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா விளைவு தேவை பற்றாக்குறை. ஒன்பதாவது கொஸ்டின் சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் இடையே சமநிலையை கொண்டு வருவது டேஸ் நெகிழ்வு ஆகும். ஆன்சர் வட்டியின் நெகிழ்வு. பத்தாவது கொஸ்டின் புதிய பொருளாதார கோட்பாட்டின் வளர்ச்சியில் டேஸ் கோட்பாடு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. ஆன்சர் கீன்ஸின் கோட்பாடு. 11வது கொஸ்டின் வேலைவாய்ப்பு வருவாய் பற்றிய கீன்ஸின் கோட்பாட்டின் அடிப்படை கருத்துரு டேஸ் ஆகும். ஆன்சர் விளைவு தேவை. 12வது கொஸ்டின் தொகுத்தேவையின் கூறு டேஸ் ஆகும். ஆன்சர் அரசு செலவு. 13வது கொஸ்டின் மொத்த அளிப்பு சமம் டேஸ். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4th ஒன் சி ப்ளஸ் எஸ் ப்ளஸ் டி ப்ளஸ் ஆர்எஃப். 14வது கொஸ்டின் தலையிடா கொள்கைக்கு பதிலாக கீன்ஸின் கோட்பாடு டேஸை எடுத்துரைக்கிறது. ஆன்சர் சில சூழல்களில் அரசின் தலையீடு. 15வது கொஸ்டின் கீன்ஸின் வேலைவாய்ப்பு வருவாய் கோட்பாட்டில் டேஸ் பொருளாதார மந்தநிலைக்கு காரணமாக உள்ளது. ஆன்சர் உற்பத்தி திறன் ஒப்பிடும்போது மிக குறைந்த அளவு மொத்த தேவை. 16வது கொஸ்டின் தொன்மை கோட்பாடு டேஸை ஆதரிக்கிறது. ஆன்சர் சமநிலை வரவு செலவு. 17வது கொஸ்டின் டேஸ் சமநிலையை கீன்ஸுடைய கோட்பாடு வலியுறுத்துகிறது. ஆன்சர் குறுகிய காலம். 18வது கொஸ்டின் தொன்மை கோட்பாட்டின்படி வட்டி வீதம் டேஸுக்கான வெகுமதி. ஆன்சர் சேமிப்பு. 19வது கொஸ்டின் கீன்ஸின் கோட்பாட்டில் பணத்திற்கான தேவையையும் பணத்தின் அளிப்பையும் நிர்ணயிப்பது டேஸ் ஆகும். ஆன்சர் வட்டி வீதம். 20வது கொஸ்டின் ஒரு பொருளாதாரத்தில் டேஸ் இயக்கத்தை சேயின் விதி வலியுறுத்துகிறது. ஆன்சர் தானியங்கும் விலைக்கருவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக 20 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.